ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானித்து வருகிறோம், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதாவது எப்படி நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, பாக்கியவான்கள் அப்படின்ற வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமும் பிளஸட் அப்படின்னு எழுதி இருக்குது. இப்போ பாக்கியவான்கள் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். இந்த நாளிலும் நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை தியானிக்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சங்கீதம் 37:11 இப்படி வாசிக்கிறோம், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். 22ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். நம்ம மத்தேயுல வாசிச்சோம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அதாவது சாந்த குணமுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அதைத்தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். இங்க 9-10 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. காரணம் என்ன? அவனுக்குள்ள சாந்த குணம் இல்லை, அவனுக்குள்ள பொறுமை இல்லை, அவனுக்குள்ள ஒரு காத்திருக்கிற ஒரு அனுபவம் இல்லை. அதனால அவன் என்ன செஞ்சிட்டான்? அழிந்து போய்விட்டான், அறுப்புண்டு போய்விட்டான். கொஞ்ச நேரத்துல அவன் ஸ்தானத்தை உத்து பார்த்தா அவன் இல்லை அப்படின்னு சொல்லி அங்க வேதம் சொல்லுகிறது. ஆனால் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். உலகத்தார் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினார் காடு மறைவாராம். இந்த வேத வசனத்துல இருந்து தான் அவங்க எழுதியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, பொறுமையை கையாளுவோம், இந்த பூமியை நாம் சுதந்தரித்துக் கொள்ளுவோம். இந்த வேதம் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு என்று அநேக ஆசீர்வாதங்களை எழுதி வைத்திருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 25:9 எப்படி வாசிக்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வழியை என்ன செய்கிறாரா? போதிக்கிறார். 22ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சங்கீதம் 147:6 எப்படி வாசிக்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். சங்கீதம் 149:4 எப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக ஆசீர்வாதங்களை சாந்த குணமுள்ளவர்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருந்தாலும், சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆவது சங்கீதம் 9ஆவது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 11ஆம் வசனத்துல வாசிச்சோம், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பாங்கன்னு. 22ஆம் வசனத்துல வாசிச்சோம், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பூமியை சுதந்தரிப்பாங்கன்னு. இங்க 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். எந்த அளவுக்கு பொறுமையோட தேவ சமூகத்துல காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுதந்திர வீதத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இப்படி எழுதுகிறார், தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகள், எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிற அந்த நன்மையை ஒரு மனுஷனுடைய கண்ணும் காணலையாம், காதும் கேட்கலையாம். நீரே செய்பவைகளை அவர் மாத்திரம்தான் அறிஞ்சிருக்காரு. அதுவும் உலக தோற்றம் முதற்கொண்டு அவர் செய்கிறத ஒருத்தரும் காணல, ஒருவரும் கேட்கல, ஒரு மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றல. அருமையான தேவ பிள்ளைகளை, எவ்வளோ ஒரு நல்ல தேவன். அதனால நம் தேவனுக்கு பொறுமையோட காத்திருப்போம், சாந்த குணமுள்ளவர்களாய் இருப்போம். வேத வசனத்துல வாசிக்கிறோம், மோசேயை குறித்து தேவனுடைய வீட்டுல எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தானா, சாந்த குணமுள்ள அவனை போல ஒரு மனுஷனும் இல்லை. நம்ம வாசிக்கிறோம், ஒரு நாளில இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணின அந்த முறுமுறுப்பினால
கோபம் அடைந்து கானானை சுதந்தரிக்க முடியவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய கோபம், சின்ன கோபம் அநேக நன்மைகளை நம்மை விட்டு தூரப்படுத்துகிறதா இருக்கலாம். நாம் தேவ சமூகத்திலே பொறுமையோடு சாந்த குணமுள்ளவர்களாய் நன்மையை சுதந்தரிக்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் எங்களோடு பேசின நல்ல தேவ சத்தத்துக்காய் உமக்கு நன்றி. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? சாந்த குணமுள்ளவர்கள். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். என் தேவன் எங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய கண்ணும் காணல, காதும் கேட்கல, அது எங்களுடைய இருதயத்துல தோன்றவும் இல்லை. ஆனா என் தேவன் உலக தோற்றத்துக்கு முதற்கொண்டே நீங்க அதை எங்களுக்கு செய்றீங்கிறத நாங்க அறிஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஏசப்பா, ஒருவேளை எங்க சின்ன கோபம் உங்ககிட்ட இருந்து வருகிற நன்மையை எங்களை விட்டு பிரிச்சிரும்னா ஒரு விஷயங்களை மன்னிங்கப்பா. எங்களை சாந்த குணமுள்ளவர்களாய் மாற்றுங்க, பொறுமையுள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் கனியாகி அந்த சாந்தம் எங்கள்ல காணப்படட்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். யோபின் பொறுமையை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், அதனோட முடிவும் எங்களுக்கு தெரியும்ப்பா. அதே போல் ஆண்டவரே, இந்த பூமியில பொறுமையுள்ளவர்களாய் சாந்த குணமுள்ளவர்களாய் இருந்து இரட்டிப்பான நன்மையை பெறுகிறவர்களாய் சாந்த குணமுள்ளவர்களாய் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.